அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இந்த வாரம் இதுதாங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை ராசிநாதன் பலம் குறைந்திருந்தாருங்க. இப்பொழுது சப்தமஸ்தானத்தில் வந்து ராசியை பார்ப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம நினைத்த எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் 6இல் சூரியன் பலமாக இருப்பதால அரசாங்க காரியங்கள் சிறப்பாக நடைபெற இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்கு. 3இல் சனி ராகு இணைந்து இருக்கிறார்கள். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. புதிய தொழில்களிலும் வருமானம் வரும் வழிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. வழக்குகள் சாதகமாக அமையுங்க. 6இல் புதன் அமர்ந்திருப்பதால் யோக நிலை கூடி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 7இல் இருந்தாலும் அவர் கேந்திரபத்திய தோஷத்தில் இருப்பதால கணவன் மனைவி உறவுகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு தோதாக புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். புத்திசாலித்தனம் என்று செய்யும் காரியங்கள் சில நேரங்களில் எதிர்மறை பலன்களை காரியத்தை கெடு தருங்க. அஷ்டம செவ்வாயால் சகோதர உறவுகள் சிக்கலாகுங்க. உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம். பொறுமை, நிதானம் உங்களுக்கு இத்தருணங்கள்ல மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல அஷ்டம ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சஞ்சரிக்குது. இந்த வாரம் முழுவதுமே உஷ்ண சம்பந்தமான சரும உபாதையினாலும் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனுசு ராசியை தனது சுப பார்வையால் தோஷமற்றதாக செய்து விடுகிறார். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதிலும் வெற்றி கிடைக்க இருக்கு. மனதில் மகிழ்ச்சி நிலவுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால எதிர்பாராத பல நன்மைகள், எதிர்பார்த்து காத்திருந்த பல முன்னேற்றங்கள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தனுசு ராசி
ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவானும் ராகுவும் அர்த்தாஷ்டக ஆதரவாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. ஏற்கனவே அயல் நாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காகவும் நீங்கள் தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் இணையான கிரகம் இல்லை என்பது ஜோதிட வாக்காகும். இவ்விரு கிரகங்களை பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமாக தவறான பல கருத்துக்கள் நிலவி வருகிறது. அந்த வகையில மானிட பிறவி எடுத்தவர்கள் அவர்களின் முற்பிறவியல் செயல்களின் அடிப்படையில் தான் பிறவியல் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவை அமையுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்குங்க. அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதே போல நிதியுதவியும் உங்களை தேடி வர இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த தேதியில் முடித்து சமர்ப்பித்து வெற்றி காண இருக்கீங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினை தங்களுடைய பிடியில் கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக இருக்கிறாங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினந்தாங்க. எதிர்பார்ப்பை விட விளைச்சலும் சிறிது குறைவாகவே இருக்குங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு தண்ணீர் கிடைப்பதில் குறைவிருக்காது. கால்நடைகளுடைய வளர்ப்பில் குறைவிருக்காதுங்க. சிலருக்கு நவீன விவசாய வசதிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வு தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, ஏதாவது ஒரு முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமைகள்ல மாலையில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. அற்புதமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்.